அதிகாரம் 30-37 வரை ஒரு அருமையான நிகழ்வை, ஒரு அருமையான உவமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு ஒருவன் கடந்து செல்கிறான். வழிபோக்கன் ஒருவன் சென்று கொண்டே இருக்கிறான். அவனை திருடர்கள் என்ன செய்கிறார்கள்? அடித்து குற்றுயிராய் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு சென்று விடுகிறார்கள். அவ்வழியாக குரு ஒருவர் கடந்து வருகிறார். அவனை பார்க்கிறார், பார்த்து கடந்து சென்று விடுகிறார். அவ்வழியாக லேவியன் ஒருவன் கடந்து வருகிறான். அவரை பார்க்கிறார், பார்த்து கடந்து சென்று விடுகிறார். பிரியமானவர்களே, அவ்வழியாக சமாரியன் ஒருவன் கடந்து வருகிறான். ஏழை என்று கருதப்பட்டவன், புறையனத்தான் என்று கருதப்பட்டவன், தள்ளப்பட்டவன் என்று கருதப்பட்டவன், தாழ்ந்தவன் என்று கருதப்பட்டவன். அந்த சமாரியன் அவ்வழியாக கடந்து வருகிறான். குற்றுயிராய் கிடக்கிற அந்த மகனை பார்க்கிறான். கடந்து சென்று அவனை தூக்கி எடுத்து தான் தன்னுடைய தேவைக்காக வைத்திருந்த திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் அவனுடைய காயங்களிலே ஊற்றி அதை கழுவி கட்டு போட்டு தான் ஏறி செல்வதற்காக வைத்திருந்த கோவேறு கழுதையின் மீது இந்த காயப்பட்டவனை தூக்கி வைத்து ஒரு சத்திரத்துக்கு கொண்டுட்டு போய் அவனுக்கு வேண்டிய தேவைகளை எல்லாம் செய்து அந்த பணத்தையும் தானே செலவழித்து அவனுக்கு வேண்டிய அனைத்தையும் கவனித்துக் கொண்டான். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இது ஒரு உவமையாக இருந்தாலும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு விலகி செல்றவங்க ஏராளம் பேர் உண்டு. உண்டா இல்லையா? ரோட்டோரமாக ஏராளம் பேர் உண்டு. ஐயா 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 என்று சொல்லி கதறுகிற ஏழைகள் உண்டு. சில்லறை இல்லை, சில்லறை இல்லைன்னு நோட்டை ஆட்டிட்டு போறவங்களும் ஏராளம் பேர் உண்டு. அது பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க. ஒரு நல்ல சமாரியனை போல, எம்மாவுசுக்கு கடந்து சென்ற சீடர்களை போல நீங்க உதவி செய்யுங்க. ஏழைகளையும் அனாதைகளையும் அகதிகளையும் நீங்க எடுத்து நிறுத்துங்க. அவர்களும் உங்களுடைய சகோதரர்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது இயேசுவுக்கே நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இயேசுவை காண விரும்பினார். இயேசு ஏழைகளிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுகிறவர்களுக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. பிரைஸ் தி லார்ட். உன்னால நன்மை செய்ய முடியுமா? முடியும்னாக்க அதை செய்ய. அதை செஞ்சினாக்க கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஏராளமான வழிகள் உண்டுங்க. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அந்த வழிகளை எல்லாம் பின்படுத்தாமல், அந்த வழிகளை எல்லாம் பின்பற்றி செல்லாமல் எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எப்படி கிடைக்கும்? பரிசுத்தமாக ஆசீர்வாதம் வரும். ஏழைகளுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய ஆசீர்வாதம் வரும். தேவனை நீ உண்மையான தெய்வமாக ஏற்றுக்கொள், உனக்கு ஆசீர்வாதம் வரும். நீ குடிக்கிற தண்ணீரையும் நீ சாப்பிட்ற உணவையும் பகிர்ந்து கொள், ஆசீர்வாதம் வரும். பிரைஸ் தி லார்ட். விடுதலை பயணம் 23வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார். அவர் உன் நடுவில் நின்று நோயை அகற்றி விடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாருங்க. பிரியமானவர்களே, உன் உணவையும் தண்ணீரையும் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதமாக்கி தரணும்னாக்கும் நீ என்ன செய்யணுமா? உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். கடவுளாகிய ஆண்டவரை வழிபடணும். யாருங்க உங்க கடவுள்? இயேசு. உண்மையிலே இயேசுதான உங்க கடவுள்? ஆமா. இதை நீங்க முழு மனதோட ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்கிறேன். இல்ல சைடுக்கு ஏதாவது உண்டா? இல்ல. முடிஞ்சா இவர் ஆசீர்வதிக்கட்டும், முடியலைன்னா அவர் ஆசீர்வதிக்கணும், ஏதாவது அவர் உண்டா? இல்ல. இல்ல இவர் யாராவது உண்டா? இல்ல. அவரும் வேண்டாம், இவரும் வேண்டாம். என் தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதுமானவராக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை எடுத்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். உன் சாப்பாட்டை ஆசீர்வதித்து தருவார். உன் தண்ணீரை ஆசீர்வதித்து தருவார். உனக்கு எந்த நோயும் வராம உன்னை பாதுகாத்து கொள்வார். ஆக பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே என் தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் என்று சொல்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன், சொன்னதை செய்கிற தேவன். உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அது பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன?
பரிசுத்தமாகுங்கள், கட்டளைகளை கடைப்பிடிங்கள், இரவும் பகலும் வேத வசனம் வாசித்து தியானம் பண்ணுங்க, துதியுங்க, குடும்ப ஜெபம் செய்யுங்க. அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தின் மிகுதியினால உங்களுக்கு ஏராளம் பொருட்களையும் ஏராளம் உணவையும் ஏராளம் உடையையும் சொத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால் அது உங்களுக்காக அமுக்கி வச்சுக்கிறதுக்கு கிடையாது. தலைமுறையா உங்க பேரப்பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளையுடைய பேரப்பிள்ளைகளுக்கும் அதை சேர்த்து வைப்பதற்காக அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றார்? உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணி ஏராளமான பொருட்களையும் ஏராளமான பணத்தையும் ஏராளமான நிலத்தையும் சொத்தையும் சுகத்தையும் கொடுத்துருக்கிறேனாக்கா அதை அடுத்தவங்களோட பகிர்ந்து கொள். உன்னை கூடுதலா ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இறைக்கிற கிணறு ஊருமா இல்லை காஞ்சி போயிடுமாங்க? ஊரும். நிச்சயமா தெரியுமா? தெரியும். அது ஊரும்னாக்கும் அதே போல உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏழைகளுக்கு கொடுங்க, அனாதைக்கு கொடுங்க, அகதிகளுக்கு கொடுங்க. அது ஊறிக்கிட்டே இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்க பணத்தை கொண்டு வேத புத்தகங்களை வாங்கி பைபிளை வாங்கி ஏராளமான மக்களுக்கு கொடுங்க. பரலோக ராஜ்யத்தில் இங்கே பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற தேவன், வாக்கு மாறாத தேவன் உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 ஆமென்.